இதுதான் உண்மை என்று நாங்களும் கருதுறோம். அது மட்டும் இல்லை, ஏன்னா ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் 30 விழா நடத்தினார், 1 லட்சம் பேர் கலந்துனார். ஏன் அந்த இடத்த கொடுத்துருக்கலாம்ல? அப்படி கொடுத்துட்டு இந்த அசம்பாவத்தை தடுத்திருக்கலாம்ல? ஆனா அதெல்லாம் கொடுக்கல. இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று இந்த அரசு திட்டமிட்டு தான் இந்த ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேட்ட இடத்தை கொடுக்காமல் அவர்கள் நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்தை எங்களுக்கு ஒதுக்குனாங்க. அதே இடத்தை நிராகரிக்கப்பட்ட காவல்துறை நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்தை தான் தமிழக வெற்றி கழகத்தை கொடுத்திருக்கிறாங்க. அப்படி கொடுத்து இப்படிப்பட்ட சம்பவம் அரசினால் தான் ஏற்பட்டது. காவல்துறை அலட்சியத்தால் காவல்துறை முழுமையாக பாதுகாப்பு கொடுக்காம இந்த சம்பவம் நடைபெறும் என்று திட்டமிட்டு தான் நடைபெற்றுதான் மக்கள் சந்தேகிக்கிறார்கள். அதோட இந்த 41 பேர் இறந்திருக்கிறாங்க. மயக்கமட்ட உடனே ஆம்புலன்ஸ் வந்து அவரெல்லாம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க. அன்று காலை வரை 39 பேர் இறந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் 2 பேர் இறந்திருக்கிறாங்க. மொத்தம் 41 பேர். இதுல அவசரமா ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறாங்க. அவசரமா பதற்றத்தோட அங்க உடற்கூறு இறந்தவருடைய உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் பிறப்பிக்கப்பட்டு இரவு 1:45 மணிக்கு அந்த பணியை துவக்குறாங்க. அந்த கரூர் அரசு பொது மருத்துவமனையில் 2 டேபிள் தான் இருக்குது. அதுக்கு மின் விளக்குகள்லாம் வேணும், அதுக்கு வேண்டியான வசதியெல்லாம் வேணும். அது 2 தான் இருக்குது. அப்படி 2 இருக்குதுன்னா இப்ப அமைச்சர் வந்து 3 இருக்குன்னு சொல்றாரு. சரி 3னே வச்சுக்கலாம் அவர் சொல்லபடி. அந்த 3 டேபிள்ல இன்றைக்கு கிட்டத்தட்ட 39 பேர் இறந்ததை எப்படி உடற்கூறு செய்யும்? பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்றால் அந்த பிரேத பரிசோதனை செய்யக்கூடிய மருத்துவர் தான் செய்ய முடியும், வேற மருத்துவர் செய்ய முடியாது என்று மருத்துவர் சொல்றாங்க. அப்படி அந்த மருத்துவமனையில் அவ்வளவு மருத்துவர் இல்லை. அப்படியே வெளியிலிருந்து 22 பேர் வரவழைச்சுங்கிறாங்க. அப்படி வெளியிலிருந்து 22 பேர் வளைச்சாலும் அங்கு இருக்கின்றது இங்க அமைச்சர் சொன்னதை பார்த்தா 3 டேபிள் தான் இருக்கு சொல்றாங்க. 3 டேபிள்ல 1:45 மணியிலிருந்து நான் 8 மணிக்கு போகும்போது 31 பேர் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு விட்டது. ஆக ஒரு உடற்கூறு ஆய்வு செய்வதென்றால் ஒரு உடலை உடற்கூறு ஆய்வு செய்வதென்றால் 1.5 மணி நேரம் வேணும். உடற்கூறு ஆய்வு செய்த பிறகு என்னென்ன காரணத்திற்காக அவர் இறந்தார் என்ற ரெக்கார்டெல்லாம் பண்ண வேணும். ஆக இப்படி இந்த செயல்பாடெல்லாம் செய்வதற்கு சுமார் 1.5 மணி நேரம் தேவைப்படுவதாக மருத்துவர் சொல்றாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது 31 பேர் எப்படி இவ்வளவு வேகமாக விரைவாக உடற்கூறு செய்ய முடியும் என்ற ஒரு சந்தேகம் மக்களிடத்திலே இன்றைக்கு பரவி இருக்குது, எழுந்து